வணக்கம், வெல்கம். இது சிம்பிளி சமையல். நான் உங்கள் ரேகா. எல்லோரும் நலமுடன் இருக்க இறைவனை வேண்டுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான சட்னி ரெசிபி தான். கும்முன்னு இட்லி சுட சுட இந்த மாதிரி கல் தோசை, அது கூட இந்த புதினா மல்லி சட்னி இதே மாதிரி அரைச்சி சாப்பிட்டு பாருங்கள். 2 இட்லி 2 தோசை கண்டிப்பாக எக்ஸ்ட்ரா உள்ளே போகும். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது கூடவே நம்மளுடைய செந்தூர் இட்லி பொடி, முருங்கை பொடி, எள்ளு பொடி, கொள்ளு பொடி, ஆந்திரா கார பொடி, இப்படி ஏதாவது ஒரு பொடியும் சேர்த்து வச்சு சாப்பிட்டீங்க, இன்னும் சூப்பர் தான். நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க சேனல் பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிவிடுங்க. ஆல் பட்டனும் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. வாங்க கிச்சன் போகலாம். இன்றைக்கி நான் அரைக்கிற இந்த சட்னியோட அளவு 5லேருந்து 6 பேர் நல்லா தாராளமாக சாப்பிட்லாம். தேவையான பொருளெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. எப்படி இருந்தாலும் இந்த புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை இதெல்லாம் எதில் போட்டாலும் சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்குமே பொறுக்கி தனியாக எடுத்து வச்சுருவாங்க. ஆனால் இந்த சட்னியில் மட்டும் அப்படி எடுக்க முடியாது. இதோட முழு சத்தும் நமக்கு கிடைக்கும். சரி வாங்க, சட்டுன்னு நம்ம இப்போ சட்னிக்கு என்னெல்லாம் போட்டு வதக்குறோன்னு பார்த்துடலாம். கடாய் வச்சுக்கோங்க. ஒரு 2லேருந்து 3 டீஸ்பூன் நல்லெண்ணெய், அதில் 2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு. நீங்கள் கருப்பு உளுந்து கூட சேர்த்துக்கலாம், அது இன்னும் நல்லது. ஸோ இது ரெண்டும், உளுத்தம்பருப்பும் கடலைப்பருப்பும் ஃபஸ்ட்டு நமக்கு நல்லா செவந்து பொரிஞ்சு வரட்டும். அது கூடவே ஒரு 10 பல் பூண்டு, உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய். நான் இன்றைக்கி 5லேருந்து 6 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். கூடவே 10 பல் பூண்டு சாப்பிடாதவங்களாக இருந்தால் பூண்டுக்கு பதிலாக ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள். ஃபஸ்ட்டு கடலைப்பருப்பும் உளுந்தும் நல்லா செவக்கணும், அது ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் மற்றதையும் போட்டு வதக்கிட்டு, பெரிய வெங்காயம் மீடியம் சைஸில் ஒரு 3 வெங்காயம் எடுத்திருக்கேன். வதக்கிட்டு அரைக்க தானே போகிறோம், அதனால் நீங்கள் ரஃப்பாகவே கட் பண்ணிக்கலாம். ஸோ வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், உப்பு சேர்த்துருவோம். 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு ஒரு கண்ணாடி பதம் அளவு வதங்கினா போதும். ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் இல்லை. அதே மாதிரி அதே அளவு தக்காளி, நல்ல பழமாக ஒரு 3 தக்காளி மட்டும் எடுத்துக்கலாம். தக்காளி கொஞ்சம் புளிப்பு இருந்ததுன்னா, புளிப்பான தக்காளியாக இருந்தால் நீங்கள் புளி சேர்க்க தேவையில்லை. சப்போஸ் புளிப்பு இல்லாத தக்காளியாக இருந்துச்சுன்னா ஒரு சின்ன துண்டு புளியும் சேர்த்துக்கலாம். ஸோ வெங்காயம் ஒரு கண்ணாடி பதம் அளவு வதங்கினதுக்கப்புறமா நம்ம தக்காளியும் சேர்த்துடலாம். தக்காளியும் கொஞ்சம் அப்படியே வெந்து வதங்கி வரட்டும். குழஞ்சி போகணும்னு அவசியம் இல்லை, வெந்து வதங்கி வந்தால் போதும். இப்போ நல்ல தாராளமாக ஒரு கைப்பிடி அளவு புதினா, ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி, மெயினாக அந்த கொத்தமல்லி தண்டுலாம் இருக்கும் பார்த்திங்களா, அதையும் சேர்த்துக்குங்க. அப்புறம் கூடவே நான் ஒரு கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். ஒரு 15-20 கருவேப்பிலையும் சேர்த்துப்போம். ஸோ அதையும் சேர்த்துட்டு, இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம், தண்டெல்லாம் போட்டிருக்கேன் பாருங்கள், ரொம்ப நேரம் வதக்கலாம். அந்த கலர் ரொம்ப மாறுற அளவுக்கு வதக்க வேண்டாம். ஜஸ்ட் 1 நிமிஷத்தில் இப்படி பரட்டி விட்டிங்கனாலே அது அப்படியே சுருங்கி வந்துடும். ஆறுறதுக்குள்ளே நம்ம இதுக்கு ஒரு தாளிப்பு போட்டுட்டு பக்கத்தில் இட்லி ஊற்றி வச்சிடலாம். உங்கள் வீட்டு சமையல் அதிக சுவையாகவும் சீக்கிரமாகவும் செஞ்சு முடிக்க நீங்கள் எல்லாரும் என்னை ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்த என்னுடைய ஸ்பெஷல் செந்தூர் மசாலாஸ் இப்போ உங்களுக்காக தயாராக இருக்குது. தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் தரமான பொருட்களை கொண்டு ட்ரெடிஷ்னல் கிரைண்டிங் ப்ராசஸில் எங்கள் வீட்டுக்கு நாங்கள் எப்படி அரைப்போமோ அதே மாதிரி உங்களுக்காகவும் நானும் என்னுடைய குழுவும் சேர்ந்து செஞ்சுருக்கோம். அதோட டீட்டெயில்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். ஸோ 2லேருந்து 3 டீஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் எடுத்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, கொஞ்சமாக பெருங்காயத்தூள் வேணாலும் சேர்த்துக்குங்க. இந்த பெருங்காயத்தூளோட வாசனை கொஞ்சம் தூக்கலாக இருக்கிறது சில பேருக்கு பிடிக்கும். அப்போ நீங்கள் தாளிப்புலையும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை, அவ்வளோதான். இது ரெகுலர் சட்னி தாளிப்பு தான். கடுகு நல்லா பொரிஞ்சோடனே கொஞ்சம் பெருங்காயமும் கருவேப்பிலையும் போட்டோம்னா நம்ம தாளிப்பு ரெடி. உங்கள் வீட்டில் ஆட்டுக்கல் இருந்துச்சுன்னா இந்த சட்னியை ஆட்டுக்கல்லில் ஆட்டுங்க. அப்படி ஆட்டினா அதோட டேஸ்ட் இன்னும் டபுளாக இருக்கும். இல்லைன்னா மிக்சியில் அரைச்சிக்கலாம். அவ்வளோதான், தாளிப்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ சட்னி அரைச்சிட்டு வந்துடலாம். பக்கத்தில் இட்லியும் ஊற்றி வச்சாச்சு. இந்த இட்லி வேகிறதுக்குள்ளே இது ஆறிடும், நம்ம தாளிப்பு போட்டுடலாம். ஸோ சட்னி ரெடி. தாளிப்பை சேர்த்து ஒரு கலர்னோம்னா நல்ல ஹோட்டலில் கொடுக்குற மாதிரி நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சட்னி. இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். இட்லி எடுத்துட்டேன்.
எனக்கு எப்பயுமே இந்த கல் தோசை கூட இட்லி கூடயும் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த கல் தோசை கூட இந்த சட்னி சாப்பிட எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதனால் சூடாக கல் தோசை போட்டுட்டு இந்த சட்னி வச்சுட்டு, இன்றைக்கி நான் வந்து நம்மளோட செந்தூரோட கொள்ளு பொடி கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி கலந்து அதையும் இதையும் சேர்த்து வச்சு சாப்பிட போகிறேன். இப்போ 5 வகையான பொடி இருக்குது நம்மக்கிட்ட. இட்லிக்கும் வச்சு சாப்பிட்லாம், ரைஸ்லேயும் போட்டு சாப்பிட்லாம். டீட்டெயிலெலாம் நீங்கள் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக வரும். வேணுங்கிறவங்க ஆர்டர் போட்டு வாங்கிக்கலாம். நம்மளோட சேனலை ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயும் ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு ஃபென்டாஸ்டிக் ரெசிபியோடு மறுபடியும் பார்ப்போம். இது சிம்பிளி சமையல். நான் உங்கள் ரேகா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பபாய்.